இப்போ உனக்கு மெயில் பண்ணனே, அந்த லேடியோட பாடி அங்கே தான் புதைக்கப்பட்டிருக்கு. அந்த கொடி எல்லாரோட கவனத்தையும் இருக்கும். அந்த லேடியோட மர்டர் கேஸ் இனிமேல் இன்வெஸ்டிகேட் ஆகும். டீ. நான் திரும்ப கூப்பிட்றேன். என்ன பண்ணிட்டு இருந்த? நான் வந்த உடனே லேப்டாப் எதுக்கு க்ளோஸ் பண்ண? ஒன்றும் இல்லை, அது ஆன்ல இருந்ததை ஆஃப் பண்ணிட்டேன். என்னடா, ஏதாவது தப்பான விஷயத்த பாக்குறியா? இல்லத்த, அது ஒன்றும் அப்படி இல்லை. பயப்பட வேண்டாம். இன்னும் சொல்ல போனா இந்த வயசுல இதெல்லாம் சகஜம்தான். அதோட நீ என்ன பாத்தியோ அதை பாக்குறதுல ஒரு தப்பும் இல்லை. ஆனா நீ இந்த லேப்டாப்ல என்ன பாத்தியோ அதை ஏன் கூட பண்ணனா? அத்தை என்ன பண்றீங்க? அத்தை அத்தை ஏன்டா அப்படி பண்ற? உன் மாமா மாதிரி நீயும் ஆம்பளை இல்லையா? வேண்டாம், கையெடுங்க, இல்லைன்னா மாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல இதே மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்கும். நில்லு. கோலு, சுசு வருதுன்னா டீச்சர்கிட்ட சொல்லி வாஷ்ரூமுக்கு போனோம் இல்லையா? பேண்ட் ஈரம் பண்ணிட்டியே. அம்மா, என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னா எங்க வாஷ்ரூம்ல பேய் இருக்கான், அதனாலதான் போகல. அப்படியெல்லாம் கிடையாது. என்ன அண்ணிமா, அண்ணன் மெசேஜுக்கு ரிப்ளைவே பண்ண மாட்டேற? ஏய் 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 நில்லு. ஹலோ, கிஷோரி நகர் போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் அங்கிள், நான் கோலு. எனக்கு பெரிய போலீஸ் அங்கிள் கிட்ட பேசணும். என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுப்பா. பெரிய போலீஸ் அங்கிள் வந்தா நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். சொல்லு. மனோஜ், என்னாச்சு? யாரோ கோலுன்னு சின்ன பையன் பேசுறான். பெரிய போலீஸ் அங்கிள் கிட்ட பேசணும்னு கேக்குறான். ஹலோ போலீஸ் அங்கிள், நீங்க என் அம்மாவை தேடி கண்டுபிடிப்பீங்களா? கண்டிப்பா. ஏன், என்னாச்சு? உங்க மம்மி எங்க போனாங்க? அது வந்து அங்கிள். ஹலோ, திடீர்னு கட் ஆயிருச்சு. மனோஜ், அந்த பையன் மறுபடியும் ஃபோன் பண்ணா என்கிட்ட உடனே சொல்லு. ஓகே சார். என்ன, ஓ மம்மி இன்னும் வீடு திரும்பலையா? இல்ல அங்கிள், அம்மா 3 மாசமா வீட்டுக்கு வரல. 3 மாசமா வீட்டுக்கு வரலையா? ஏன்பா, உன்னோட அம்மா அப்பா பேர் என்ன? அனந்த் சிங், வைஷாலி சிங். ஏன்பா, நீ எங்க இருக்க? அதாவது உன்னுடைய வீட்டோட அட்ரஸ் என்ன? அட்ரஸ் C2 05 HD ரோட், நேரு நகர், மீரட். ஏன்பா, எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லு. கோலு, என்னவோ தப்பு நடக்குது. மனோஜ், நீ இந்த அட்ரஸுக்கு போ. இந்த அட்ரஸ்ல கோலுங்கிற பையன் இருக்கானா இல்லையான்னு பாரு. பையனோட அப்பா பேரு ஆனந்த் சிங், அம்மா பேரு வைஷாலி சிங்னு சொன்னான். சரியா? ஓகே சார். ஹலோ, என்ன? எல்லாரும் இங்க இருந்து தள்ளி போங்க சார். இந்த பக்கம் தள்ளி போங்க. விலகுங்க, விலகுங்க. கோலுங்கிற பையன் இங்க தான் இருக்கானா? கோலுவா? ஆமா, அவங்க அம்மா அப்பா பேர் கூட ஆனந்த் வைசாலி சிங். ஆமா சார். ஆனந்த் மனைவி அவங்க குழந்தைங்களும் இங்க தான் சார் இருந்தாங்க. இருந்தாங்களா? அப்ப அவங்க ஃபேமிலி எங்க இருக்கு? 4-5 மாசமா இங்க பூட்டு தான் தொங்குது. சார்
சார் நீங்கள் சாப்பிடுங்க சார், நான் அப்புறமா வரேன். இட்ஸ் ஓகே ஓகே வா. சார் கோலுவோட பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு சார். அதுவும் சோஷியல் மீடியாவிலேருந்து ஒரு ஃபோட்டோ கிடச்சிருக்கு. சார் ஒரு விஷயம் தான் எனக்கு புரியல. கோலு நமக்கு அட்ரஸ் கொடுக்கும்போது 4-5 மாதத்துக்கு முன்னாடியே அவன் வீடு காலி பண்ணிட்டு போனதா அவன் சொல்லவே இல்லை. ஒருவேளை கோலு தன்னுடைய பழைய அட்ரஸை கொடுத்துருப்பான், புதுசு தெரிஞ்சிருக்காது. இல்லைன்னா ஒருவேளை கோலு இப்போ ஆபத்தில் இருக்கலாம். கோலுவோட அம்மா அப்பா இப்போ எங்கே இருக்காங்கன்னு நமக்கு உடனே தெரிஞ்சு ஆகணும். கண்டுபிடிக்க பாரு. கோலு ஃபோன் பண்ண நம்பர் எந்த நம்பர்னு பாரு. ஓகே சார். சார் அந்த பாடி கிடைச்சது இல்ல, அது லேடி இல்ல, அது ஒரு பையன் சார். வாட்? ஆமா சார். அதோட இந்த பையனோட உண்மையான அடையாளம் என்னன்னு தெரியல. சரி, ஒரு பையன் எதுக்காக ஒரு பொண்ணோட கெட்டப்ல இருக்கணும்? சலோனி, நாம வேற ஒரு ஆங்கிள் பார்க்கணும். இந்த பையன் ஆக்டரா இருக்கலாம். ஷூட்டிங் போது இந்த கேரக்டர்ல இருந்திருப்பான், அப்போ கொலை நடந்திருக்கணும். ஒரு வேலை பண்ணு, டிவி தியேட்டர் ஸ்ட்ரகிளிங் ஆக்டர் எல்லார்கிட்டையும் இவனை பத்தி கேளு. ஒருவேளை அவங்க சொல்லலாம். ஓகே சார். பிரதர், சார் கோலுவோட வீடு. அனந்த் சிங். ஹலோ கோலு கண்ணா. கோலு கண்ணா உக்காரு. நான் தான் பெரிய போலீஸ் அங்கிள். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நான் தான் உங்ககிட்ட பேசினேன். ஹலோ அங்கிள். கோலு கண்ணா, நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். நாங்கள் சீக்கிரமே உன் மம்மியை ஏன்பா இந்த அடி உனக்கு எப்படி பட்டது? குழந்தைய அடிக்கிறியாடா? அவனை துன்புறுத்துறியாடா? அவ அம்மா எங்க? 3 மாசமா அவ அம்மாவை காணமே, ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல? அவளை என்னடா பண்ண? இல்ல சார், நான் எதுவும் பண்ணல. நீங்களாம் என்ன தப்பா பார்க்காதீங்க சார். என்னோட மனைவி வைஷாலி அவ லவரோட ஓடி போயிட்டா சார். எங்க ஓடி போனா? எந்த லவரை பத்தி பேசுற? அவ யாரு கூட ஓடி போனாலாம் தெரியாது சார். வேலைக்கு போய்கிட்டு இருக்கும்போது எல்லாம் நல்லா இருந்தது சார். எப்போ என் கண்டிஷன் இந்த மாதிரி மாறிச்சோ அவ ஓடிட்டான். குலுக்கண்ணா, நாங்க சீக்கிரம் உன் மம்மியை கூட்டிட்டு வந்து விடுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி சில கேள்விகள் கேட்போம். நீ கடைசியா உன் மம்மியை எப்ப பார்த்த? 3 மாசத்துக்கு முன்னாடி. அப்ப அவங்க அழுதுட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில நான் எழுந்து பார்க்கும்போது அம்மா வீட்லயே இல்லை. உன்னோட மம்மிக்கும் டாடிக்கும் நிறைய சண்டை நடக்குமா? இல்ல அங்கிள், அம்மா இருக்கும்போது அப்பா என் மேல ரொம்ப நிறைய அன்பு காட்டுவாரு. இப்ப அம்மா இல்லாததுனால அப்பா தினம் குடிச்சிட்டு வராரு. குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரு. இன்னைக்கு அப்புறம் அந்த சின்ன பையனை அடிச்சேன்னு வை, உன் கையை வெட்டிடுவேன். வைஷாலியோட மொபைல் நம்பரை கொடு. வைஷாலியோட அம்மா வீட்டில் அவங்க அம்மா அப்பா பிரதர் இருப்பாங்கல்ல? சார் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அதான் சொன்னனே, ஃபோன் ஆன் ஆக மாட்டேங்குதுன்னு. அதோட சார், அம்மா வீடு காசியாபாத்தில் இருக்கு. ஆனால் 11 மாசமா அவங்க கிட்ட கான்டாக்டில் இல்லை. ஏன் சார்? வைசாலி ஃபேமிலி எதிர்த்து தான் சார் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நீங்களே பாருங்க, இன்னைக்கு வேற ஒருத்தனுக்காக என்னையும் பிள்ளையும் விட்டுட்டு போயிட்டா. எனக்கு அனந்த் சிங் பேச்சில் நம்பிக்கையே வரல. இவனோட பேக்ரவுண்டை ஃபுல்லாக செக் பண்ணுங்க. வைஷாலி எங்கே இருப்பான்னு பாரு. ஓகே சார்.
பல தடவை உனக்கு புரிய வச்சேன். உன்னுடைய கேலண்டரை மாத்து. ஓப்பன் யுவர் மைண்ட். 21ஆம் நூற்றாண்டுல பஞ்சாங்கம் மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப பேசிட்டேன். என்ன வேலை செய்ய விடு. போனை கட் பண்ணு. என் ஒய்ஃபோட ஃபோன் சில நேரங்களில் ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பா. சொல்லு. சார், நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். இதை பாருங்க, 2 வருஷத்துல 73 லட்சம் ஃப்ராட் நடந்திருக்கு. 73 லட்சமா? இதெல்லாம் ஜாங்கித் செஞ்ச தில்லுமுள்ளு தான். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவன் ரொம்ப நேர்மையானவன். அப்படிலாம் பண்ண மாட்டான். சார், நீங்களே இந்த லெஜரை கையில் வாங்கி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். கம்பெனி கிட்ட ஃபண்ட் இருந்தால் தானே பேமெண்ட்டை கொடுக்க முடியும் பிரகாஷ். வெண்டர்ஸ் பேமெண்ட்டுக்காக 2 கோடி ரூபாய் தேவைப்படுது. ஏண்டா நாயே, உன்னுடைய தில்லுமுள்ள நிப்பாட்டினா தானே கம்பெனிக்கு ஃபண்ட்ஸ் வரும். நீங்க என்ன பேசுறீங்க சார்? இந்த பொண்ணு தான் எனக்கு எதிராக ஏதாவது சொல்லியிருக்கணும். உன்னை நான் குப்பையிலிருந்து தூக்கிட்டு வந்தேன், ஒரு ஆளா உருவாக்கியிருக்கேன். நீ ஏன் முதுகுலே குத்துவியா? ஏய் பிரகாஷ், முதல்ல போலீஸுக்கு ஃபோன் போடுறா. உன்னை தூக்கி உள்ள வைக்கல. என் பேரு சுனில் இல்ல. அவனை விடாதீங்க, பிடிங்க. சார், மேரே டில்லி தியேட்டர், டிவி ப்ரொடக்ஷன் ஹவுசஸ், நொய்டா ஃபிலிம் சிட்டி எல்லா இடத்துலயும் செக் பண்ணியாச்சு. ஆனா இந்த பையனை பத்தி எந்த விஷயமும் தெரிய வரல. அதோட இவன் சம்பந்தமா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸும் இல்ல. பிஎம் ரிப்போர்ட் படி இந்த பையனுக்கு 19லேருந்து 22 வயசு இருக்கும். இந்த வயசு பசங்களை சாதாரணமாக காலேஜில் பார்க்கலாம். ஒருவேளை வேற ஸ்டேட்டை சேர்ந்த பையனாக இருக்கலாம். மீரட்டில் படிக்க வந்திருக்கலாம். அதனால தான் மிஸ்ஸிங் ரிப்போர்ட் ரிஜிஸ்டர் ஆகலை. ஒருவேளை மீரட்டில் தனியாக தங்கியிருக்கலாம். இவன் குடும்பத்துக்கு இவன் மிஸ் ஆன விஷயம் இன்னும் தெரியாமல் இருந்திருக்கலாம். சலோனி, காலேஜஸ், காம்படேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இவனை பற்றி கேளு. ஓகே சார். அந்த பொம்பளையால நான் மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன். நான் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு விரட்டப்படுவேன். ஏய், வாய் மூடுறா. ரொம்ப பயப்பட தேவையில்ல. அந்த பொம்பளை உன்னை நல்லா ஏமாத்திருக்கா. ஆனா அந்த 73 லட்சம் அங்கிருந்து ஏமாத்தி என்கிட்ட கொடுத்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. புரியுதா? நான் நல்லதா இருக்கேன் வைசாலி, நான் நல்லதா இருக்கிறேன். அயோக்கிய பயல, நீ இங்கேயா இருக்க? உன்னை விட மாட்டேன்டா. எங்கடா போற? நில்லு. ஏய், இவனை புடிங்க. அட கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ என்ன கேலண்டர் மாத்த சொல்றியா? உன் கேலண்டர் என்ன இப்படி இருக்கு? மொத்த நாளும் இந்த பொம்பளை கூடயே சுத்திட்டு இருக்க. உன்னை நான் விட மாட்டேன்டி. இருடி ஏமாத்துக்காரி. என்ன பண்ற? நீ விடு அவளை. நீ கிளம்பு. நீ கிளம்பு கிளம்பு. அடியே நில்லு. எதுக்கு நிக்கணும்? முதல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க அப்பாவோட சொத்து மொத்தத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்ட. இப்போ டீல விழுந்த ஈ மாதிரி என்ன தூக்கி போட பாக்குறியா? இதுதான் உன்னுடைய கால் ரெக்கார்ட்ஸ். நீ வைஷாலியோட நம்பர் கொடுத்தியே, அது இதுதான். இது பழைய நம்பர், 3 மாசமா ஆஃப்ல இருக்கு. இங்க பாரு, இந்த நம்பரும் வைஷாலி பேர்ல தான் இருக்கு. இந்த நம்பர்ல நீ இப்ப பேசுற. இப்பவும் அவ கூட டச்ல இருக்க. ஒருத்தருக்கு நல்லா போய்கிட்டு இருக்க பிசினஸ் கவுந்துருச்சுன்னா அவன் லோன் வாங்க தானே சார் நினைப்பான். பிசினஸை மறுபடியும் ட்ராக்ல கொண்டு வர பார்ப்பான். சார், நான் லோன் மேல லோன் வாங்கிட்டு இருந்தேன். ஆனாலும் பிசினஸை சரி பண்ண முடியல. எல்லாரும் எனக்கு கடன் கொடுக்கறத நிப்பாட்டிட்டாங்க. என் தலையெழுத்தே சரியில்லை. அந்த நேரம் என் ஃப்ரெண்டு கிட்ட போனேன், கடனா பணம் கேட்கறதுக்கு. ஒரு பழைய பழமொழி இருக்கு, ஆனா அதான் உண்மை. கெட்ட நேரத்துல உதவிக்கு நண்பன் தான் வருவான். சுனில், நீ என்னை ஏமாத்த மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். எனக்கு நீ 20 லட்சம் கொடுத்தனா மொத்த பணத்தையும் வித் இன்ட்ரெஸ்டோட திருப்பி கொடுப்பேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் கவலை எல்லாம் கிடையாது. டென்ஷன் வந்து செக்யூரிட்டி தான். 20 லட்சத்தை தூக்கி கொடுக்கணும்னா நீ ஏதாவது அடமானம் வைக்கணும்ல. நான் எதை அடமானமா வைக்கிறது? என்கிட்ட சொந்த வீடு கூட இல்லையே. ஒரு வேலை பண்ணு, இவ்வளவு அடமானம் வச்சிரு. ஏய், உனக்கு நான் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா வந்து 20 லட்ச ரூபா வாங்கிட்டு போ. என்கிட்ட எந்த பதிலும் இல்லை சார். எனக்காகவும் என் பையனுக்காகவும் நான் அவளை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன் சார். நான் அந்த சுனில் கிட்ட வைஷாலிய அடமான வச்சுட்டேன். அதாவது உன் மனைவி வைஷாலிய உன் ஃப்ரெண்டு சுனில் கிட்ட நீ அடகு வச்சிருக்க. அதாவது வைஷாலி இப்ப சுனில் கிட்ட இருக்கா. சார், எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சார்.
10 நாளைக்கு முன்னாடி வைஷாலி ஃபோன் பண்ணியிருந்தா சார். வைஷாலி ரொம்ப பயந்து போயிருந்தா. என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போ ஆனந்த். அவன் அயோக்கிய பயலா இருக்கான். ப்ளீஸ் என்னை சீக்கிரம் இங்கேருந்து கூட்டிகிட்டு போ. வைஷாலி ஃபோன் ரொம்ப நாளா ஆஃப்ல தான் சார் இருக்கு. நான் சுனில் கிட்ட போய் அவளை பத்தி கேட்டேன். வைஷாலி இஷ்டப்பட்டு விட்டுட்டு போயிட்டான்னு சொல்றான் சார். எங்க போயிருக்கா? சார் அந்த அயோக்கிய போய் சொல்றான் சார். அவன் தான் என் வைஷாலியை மறைச்சு வச்சிருக்கான் சார். நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், என் வைஷாலியை கண்டுபிடிச்சு கொடுங்க ப்ளீஸ். என்ன சார் அவன் விளாட்றானா? அவன் மனைவியை அடமான வைக்க சொல்லி நான் சொல்லவே இல்லை. அவன் தான் தன்னுடைய மனைவியை அடமான வைக்கிறேன்னு என்கிட்ட கேட்டான். ஏங்க இதுக்கே நீங்க சரின்னு சொல்றீங்க? இந்த பணத்துக்காக உங்களுடைய அடையாளத்தை நான் அவமானப்படுத்துவேனா? சரி, நீ தான் பெரிய மகான்னு காட்டிக்கிறல்ல, அப்ப நீயே 20 லட்சம் கொடு. அவனை அடிச்சு ஆபீஸ்ல இருந்து வெளியில அனுப்புன்னு எனக்கு தோணுச்சு. பட் அவங்க ஒய்ஃபு முகத்தை பார்த்துட்டு நான் அமைதியாயிட்டேன். அமைதியாயிட்ட. ஒரு பொண்ணை அடகு வச்சுட்டு பெரிய காரியம் பண்ணுன்னு தான் நினைப்பா? வைஷாலியை நான் அடகு வச்சிருக்கேன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். வைஷாலிக்கு வேலை கொடுத்துருக்கேன். அவ புருஷனுக்கு நான் அமௌண்ட் கொடுத்துருக்கேன். நான் சொல்றது உண்மைதான். வைஷாலியோட புருஷன் அனந்த் அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு கதையை கேட்கும்போது கேவலமான நாவல் படிக்கிற மாதிரி இருந்தது. இருந்தாலும் இதுதான் உண்மையோட நிலவரம். ஒரு பெண்ணோட மரியாதையை அடமானம் வச்சு அவளை கேவலப்படுத்தினாங்க. இப்ப வைஷாலி காணாம போனது நிறைய பேருக்கு கேள்வியை எழுப்பியிருக்கு. வைஷாலி ஏதாவது குற்றத்துல சிக்கி தவிச்சாளா, இல்ல இதெல்லாம் பொறுத்துக்க முடியாம அவளே எங்கேயாவது ஓடி போயிட்டாளா? வாங்க, டீ ரெடியா இருக்கு. கொஞ்ச நேரத்துல டிஃபனும். சரி புஷ்பா, இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை. என்ன மறைக்கிற? கட்டு. சார், வைஷாலி ஃபோன் 12 நாளுக்கு முன்னாடி மோதி நகர்ல சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இப்பதான் மோதி நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்தது. அடையாளம் தெரியாத பொண்ணோட பாடி கிடைச்சுதான். இதை பாருங்க. பொண்ணுடைய முகம் அப்படியே செதஞ்சிருக்கு. அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. சரி, ஒன்று பண்ணு. சரி, இது வைஷாலியோட பாடி தான் சொல்ல பக்கத்துல ஏதாவது கிடைச்சதா? இல்ல சார், பாடியோட ஷேப் வைஷாலியோட ஷேப்போட கொஞ்சம் மேட்ச் ஆகுது. அவளோட புருஷன்கிட்ட பேசி பாரு. கோலுக்கண்ணா, உன் அப்பாவை கொஞ்சம் கூப்பிடு. அப்பா நேத்து நைட்ல இருந்து வீட்டுக்கு வரல ஆண்டி. அரெஸ்ட் பண்ணுவாங்களோன்னு பயந்து அனந்த் எங்கேயோ ஓடி போயிருக்கான். லுக் அவுட் நோட்டீஸ் எடுத்துரு. ஆனா சார், கோலுவை கூட்டு போயிட்டு பணத்தை காட்ட முடியாதே. அட ஆமா, வைஷாலியோட பழைய ரெக்கார்ட்ஸ்ல காசியாபாத்தோட நம்பர் இருந்தது. அது சூஷ்மாங்கிற பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிருந்தது. வைஷாலியோட அம்மா ஃபேமிலி காசியாபாத்ல இருக்காங்க. செக் பண்ண. சூஷ்மாக்கும் வைஷாலிக்கும் என்ன கனெக்ஷன்? நான் நம்பர் அனுப்பிச்சு வைக்கிறேன். சார், ஒரு பொண்ணு வேஷத்துல எந்த பையனை பார்த்தோமோ அவன் யாருன்னு தெரிஞ்சாச்சே. அவன் பேரு நிதேஷ். பேப்பர்ல அவனோட போட்டோவை பார்த்துட்டு அவங்க மாமா ஃபோன் பண்ணாரு. நிதேஷ் இவ்வளோ நாளாக காணாமல் இருந்தான். ஆனால் நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல. சார், அவன் பல நாட்கள் வீட்டுக்கே வரமாட்டான் சார். அவன் இந்த மாதிரி கொலை பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. அவனுடைய பாடி கிடைச்சப்போ இந்த வேஷத்தில் இருந்தான். ஏன் இந்த வேஷம்? சார், எங்களுக்கு இது பத்தி எதுவுமே தெரியாது. எனக்கு இவனோட நம்பரை கொடுங்க. எந்த ரூம்ல இருந்தான்னு சொல்லுங்க. சார், இதுதான் நிதேஷோட ரூம் சார். அவனோட எல்லா பொருட்களும் இந்த கபோர்டில் தான் இருக்கணும். எல்லாத்தையும் இந்த லேப்டாப் யாரோடது? சார், இந்த லேப்டாப்பும் நிதேஷோட தான் சார். சார், லாக்கில் இருக்கு. பாஸ்வேர்ட் தெரியுமா? சார், எனக்கு தெரியாது சார். முதல்ல இங்கே இருக்கிறவங்கள நல்லா புரிஞ்சுக்கணும். நிதிஷ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் வேணும். லேப்டாப்போட பாஸ்வேர்டை கிராக் பண்ணு. ஓகே சார். சலோனி, காசியாபாத்ல சூஷ்மாவை பார்த்தேன். அவங்க வைஷாலியோட மதர். பணத்தை அடையாளம் காட்ட கூட்டிட்டு வரேன் சார்.
இல்லை மேடம், இது என்னோட பொண்ணு கிடையாது. இங்க பாருங்க, பாடியோட முகத்தை பார்த்து சொல்றது கஷ்டம். ஆனா பாடியோட ரைட் லெக்ல சர்ஜரி மார்க் இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வைஷாலிக்கு சர்ஜரி ஏதாவது நடந்ததா? வைஷாலியை சந்திச்சே பல வருடங்கள் ஆகுது. அதனால இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. சுஷ்மா மேடம், நீங்க உங்க பொண்ணு வைஷாலியை பல வருஷமா பார்க்கலன்னு தெரியுது. ஆனா ஃபோன்ல நீங்க பேசியிருக்கீங்க இல்லையா? அப்போ வைஷாலி உங்ககிட்ட ஃபோன்ல தன்னுடைய கஷ்டங்களை பத்தியோ இல்ல வேற ஏதாவது பத்தி சொல்லியிருக்கலாம்ல? அவ தனக்கு ஏற்படுற கஷ்டங்களை வெளியே சொல்லவே மாட்டா. அவளுக்கு எப்ப பாரு என் கவலை இருந்துட்டே இருந்தது. அனந்த கல்யாணம் பண்ண பிறகு அவளை எங்ககிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போயிட்டான். அந்த சாக்கிலே அவங்க அப்பா இறந்து போனாரு. ஆனா இப்போ அவளே உணர்ந்திருப்பா. அனந்த கல்யாணம் பண்ணி அவ மிகப்பெரிய தப்ப பண்ணிட்டா. கோலுக்கண்ணா, உங்க அம்மாவோட கால்ல இங்க ரைட் சைடுல ஏதாவது காயம் ஏற்பட்டு இருந்ததா? அதுக்காக ஆபரேஷன் நடந்ததா? ஏதாவது ஞாபகம் இருக்கா? அங்கிள் அங்கிள், என் அம்மாவை கண்டுபிடிச்சிட்டீங்களா? என் அம்மா எங்க இருக்காங்க? கோலுக்கண்ணா, இங்க பாரு, இவங்க உன்னை பார்க்க வந்திருக்காங்க. பாருப்பா, நான் தான் உங்க அம்மாவுடைய அம்மா. என்கிட்ட வாப்பா. அங்கிள், நான் உங்களை என் அம்மாவை தேடி இங்க கொண்டு வர சொன்னேன். நீங்க என் அம்மாவோட அம்மாவை கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கீங்க. என்ன அங்கிள், எனக்கு என் அம்மா வேணும் அங்கிள். என் அம்மாவை கூட்டிட்டு வாங்க அங்கிள், ப்ளீஸ். சார், இந்த பிஎம் ரிப்போர்ட் படி வைஷாலியோட ஏஜ் வந்து இந்த பெண்ணத்தோட ஏஜோட மேட்ச் ஆகுது. ஆனா இதை தாண்டி நம்ம கிட்ட எந்த ஒரு லீடும் கிடையாது. இதை வைஷாலியோட பாடின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியல. சார், நம்ம கோலுவோட டிஎன்ஏவை பெண்ணத்தோட டிஎன்ஏவை மேட்ச் பண்ணி பார்க்கலாம். எப்படியாவது கோலுவோட அம்மா வைஷாலியை கண்டுபிடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா இருக்கட்டும். அனந்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல சார், அனந்தோட கரண்ட் லொகேஷன் பத்தி எதுவுமே தெரியல. ஆனா அனந்தோட போன் போலீஸ்க்கு எங்க பாடி கிடைச்சதோ அங்கதான் ஆஃப் ஆயிருந்தது. சரி, அந்த ஏரியாவோட 20 நாள் ஃபுட்டேஜை செக் பண்ணு. அதுல வைஷாலி ஆனந்த் கேப்சர் ஆகியிருக்கலாம். சுனிலுக்கு எதிராக ஏதாவது? சார், நாங்க இன்வெஸ்டிகேட் பண்றோம். ஆனா ஒரு விஷயம் தெரிய வந்தது. ஜாங்கேடுங்கிறவன் அக்கௌண்ட்ஸ்ல தில்லுமுள்ளு பண்ணதை வைஷாலி கண்டுபிடிச்சாலாம். அதுக்கப்புறம் சுனில் அவனை ஜாப்ல இருந்து தூக்கிட்டாலாம். இந்த ஜாங்கேட் சுனிலோட ஒய்ஃபோட ரிலேட்டிவாம். சுனிலோட ஃபுல் பிசினஸும் கனிகாவோட அப்பாவோடது. அவர் இறந்ததும் சுனில் அதை டேக் ஓவர் பண்ணிட்டான். எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயம், சுனிலுக்கும் வைஷாலிக்கும் அஃபேர் இருக்கிறதா சுனிலோட ஒய்ஃப்க்கு பட்டிருக்கு. இது விஷயமா பல தடவை வைஷாலி கூட கனிகா வந்து சண்டை போட்டிருக்கா சார். அப்ப ஜாங்கிட் எங்க இருக்கான்னு பாரு. கனிஷ்காக்கு இந்த மர்டர்ல என்ன சம்பந்தம்னு பாரு. உனக்கு போதை ஊற்றுறவ செத்து போயிட்டா, அவளை மறக்க தானே குடிக்கிற? அவ போய் தான் ஆகணும். ஆனா நீ எந்த சந்தோஷத்துல துள்ற? சார், எந்த ஏரியால வைஷாலியோட பாடி கிடைச்சதோ அங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வைஷாலி கேப்சர் ஆயிருக்கா. அதோட இது அந்த நாளோட ஃபுட்டேஜ். அன்னைக்கு தான் வைஷாலியோட இன்னொரு நம்பர் ஆஃப் ஆச்சு. ஆமா, இந்த ஆளு யாருன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். ஆனா இன்னும் தெரிய வரல சார். பைக்கோட நம்பரும் தெரியல. ஆனா காரோட நம்பர் கிளியரா இருக்கு. சார், நான் அதை கண்டுபிடிச்சாச்சு. வைஷாலியோட போன்ல இருந்து விஎம்ஆர் கேப் புக் பண்ணிருக்காங்க சார். நான் டிரைவர் உமேஷை கூப்பிட்டுருக்கேன். சார், எதுக்காக அவங்க சண்டை போட்டாங்கன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? சரி, நீ இந்த பொண்ணை எந்த இடத்துல டிராப் பண்ண? எனக்கு தெரிஞ்சு ஜங்புரா சார். ஜங்புரால எங்க? வீட்லயா வேற எங்கேயாவது? சார், அவங்கள விவி ரோட்ல இறக்கி விட்டேன். எந்த இடம்னு காட்ட முடியுமா? முடியும். ஓகே சார், வாங்க போலாம். சந்தீப் யார் சுஷ்மா? அது வந்து நாங்க இவன் கூட 11 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணத்தை இவனோட ஃபிக்ஸ் பண்ணோம். 11 வருஷத்துக்கு அப்புறமும் இவன் வைஷாலியோட டச்சில் இருக்கான். என்னைக்கு ஆனந்தோட வைஷாலி வீட்டை விட்டு ஓடினாலும் அன்னைக்கு பெரிய கலாட்டாவே பண்ணான். அவன் சரியான கிறுக்கு பையன். அவன் என்ன வேணா பண்ணுவான். சரி மேடம், நீங்க எனக்கு ஒன்று சொல்லுங்க. ஹலோ சார், எந்த ஏரியால வைஷாலியோட பாடி கிடைச்சதோ அங்க இருந்து 1 கிலோமீட்டர்ல வைஷாலியோட ஹஸ்பண்ட் அனந்தோட பாடி கிடைச்சிருக்கு சார். நான் என்ன பண்ணேன்? எல்லாம் சொல்றேன் சுனில் சார், எல்லாத்தையும் சொல்றேன். முதல்ல எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க உங்க பிசினஸ் விஷயமா மொத்த இந்தியாவில் இங்க அங்க போயிட்டு வரீங்க, ரைட்? ஆமா சார். ஆனா நீங்க என்ன சொல்ல வரீங்க?
இதுதான் உன்னோட கிரெடிட் கார்டோட டீட்டெயில்ஸ். நீ எப்பவுமே 2 டிக்கெட் புக் பண்ற, ஒன்று உனக்கு, இன்னொன்று வைஷாலிக்கு. அதோட ஹோட்டல்ல ஒரே ரூம்ல தான் தங்குனீங்க. அது சார், நேரா மறைக்காம பதில் சொல்லணும். சார் நான் என்னைக்கும் எப்பவுமே வைசாலியே ஃபோர்ஸ் பண்ணதில்ல. சுனில், இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியல. அனந்தால 20 லட்சம் திருப்பி கொடுக்க முடியாது. அதோட என்னால் கோலு இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஆனால் சார், நான் அவளை மனசாட்சியோட விடுதலை பண்ணதான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படியெல்லாம் பண்ணிட்டு அவ கதையை மொத்தமா முடிச்சிட்ட. இல்லை சார், நான் அனந்து வைஷாலியே கூட்டிட்டு போயிருப்பான்னு நினைச்சேன். ஆனா இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஜெய் வேலையா இருக்கும். இந்த ஜெய் யாரு? ஜெய் என்னுடைய கிளைண்ட். ஜங்புரால அவனோட ஆபீஸ் இருக்கு. அவன் வைஷாலியை தப்பான கண்ணோட்டத்துல பார்ப்பான். அதோட கடைசியா வைஷாலி அவன்கிட்ட தான் பேமெண்ட் வாங்க போனா, அப்புறம் காணாம போயிட்டா. கௌஷிக் சார், இவன் தான் நிதிஷ். இவன் அடிக்கடி உங்களுக்கு ஃபோன் பண்ணுவான். மர்டருக்கு முன்னாடி லாஸ்ட் கால் உங்களுக்கு தான் பண்ணியிருக்கான். மேடம், இந்த நிதிஷ்ன்றவன் எங்க கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருந்தான். அதனால அடிக்கடி நான் அவன் கிட்ட பேசுவேன். இங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தான்? மேடம், அவன் ஃப்ரீலான்ஸ் அண்டர் கவர் ரிப்போர்ட்டரா இருந்தான். சீக்ரெட் மிஷின்ல வேலை பார்ப்பான். சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் எடுப்பான். ஸ்ட்ரிங் ஆபரேஷன் பண்றது தான் அவனோட வேலை. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் தன்னை பத்தி வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. கௌஷிக் சார், இதை பாருங்க. இது நிதிஷோட லேப்டாப்ல கிடைச்சது. இந்த கிளிப்பை அடிக்கடி உங்க நியூஸ்ல போட்டு காமிச்சாங்க சார். மேடம், இந்த நியூஸுக்கு பின்னாடி நிதிஷோட மூளை இருந்துச்சு. ஒரு ப்ராஸ்டிடியூட் கொலை பண்ணப்பட்டிருக்கான்னு அவனுக்கு எங்க இருந்தோ நியூஸ் வந்துச்சு. அவளை அங்க புதைச்சிருந்தாங்களா? ஆனா அங்க எந்த பாடியும் கிடைக்கலையே. ஒரு ஃபால்ஸான இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நீங்க இவ்வளவு பண்ணுவீங்களா சார்? ஆக்சுவலா அதை பத்தி அவன் என்கொயரி பண்ணிட்டு இருந்தான். என்ன என்கொயரி பண்ணா? பொம்பளை வேஷத்துல அவன் பாடி கிடைச்சது. மேடம், அவன் பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு ரெட் லைட் ஏரியாக்குள்ள அவன் இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டு வருவான். அது மட்டும் இல்ல மேடம், அவன் ப்ராஸ்டிடியூட்டை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதா இருந்தான். ஜெய் மல்ஹோத்ரா வைஷாலி எங்க இருக்கான்னு ஏதாவது சொன்னானா? இல்ல சார், வாயை திறக்கல. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றான். சார், நான் ஒத்துக்கிறேன். சுனில் என்கிட்ட வைஷாலியை பேமெண்ட்டுக்காக அனுப்பியிருந்தான். ஆனா வைஷாலி வாங்க என்கிட்ட வரவே இல்லை. அந்த கேப் கம்பெனி கிட்ட கிராஸ் செக் பண்ணோம். உன் ஆபீஸ்க்கு அந்த கேப் வந்ததா சொன்னாங்க. இப்ப சொல்லு, அந்த வைஷாலி என்ன பண்ண? சார், நான் ஒன்றும் பொய் சொல்லல, உண்மையை தான் சொல்றேன். வைஷாலி அன்னைக்கு வரவே இல்லை. ஒருவேளை சுனில் என்ன மாட்டி விடுறானோ? இவன் உண்மையை சொல்லாத வரைக்கும் நல்லா கவனிங்க. சார் 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 சார், டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்தாச்சு. கோலுவோட டிஎன்ஏ பாடியோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகல. அப்போ போலீஸ்க்கு கிடைச்ச அந்த பாடி யாரோடது? யாருடைய டிஎன்ஏ ரிப்போர்ட் இது? அப்போ வைஷாலி எங்க போனா? இந்த வைஷாலி கூடயே ஜாங்கீப் சந்தீப்பையும் காணோம். அது வைஷாலி பாடி இல்லாம இருக்கலாம். ஆனா வைஷாலி கூட என்னமோ நடந்திருக்கு. அதனாலதான் இந்த 2 பேரையுமே காணோம். கோலு, எவ்வளவு நாள் இப்படி தனியா உட்கார்ந்துருப்பேன்? வா, என் கூட வீட்டுக்கு வா. வேண்டாம் பாட்டி, அம்மாவை கண்டிப்பா கண்டுபிடிச்சு தருவேன்னு போலீஸ் அங்கிள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சார், சாய்பாபா போலீஸ் ஸ்டேஷன்ல குஷின்ற ஒரு பொண்ணு காணாம போனது ரிப்போர்ட் ஆயிருக்கு. குஷியோட உடம்பு, ஏஜ் குரூப் எல்லாமே பாடியோட மேட்ச் ஆகுது சார். குஷியோட ரைட் லெக்ல சர்ஜரி மார்க்கும் இருக்கு சார். சார், குஷி என்கிட்ட சொல்லிட்டு போனா கம்பெனி வேலையா சண்டிகருக்கு போறேன்னு சொன்னா. ஏண்டா கண்ணு, சண்டிகர்ல என்ன உனக்கு திடீர்னு வேலை? அம்மா, ரொம்ப பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. சண்டிகர்ல எங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. எந்த கம்பெனி ஆர்டர் கொடுத்தாங்களோ அந்த கம்பெனியோட மர்ச்சன்டைசருக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட்டை காட்டணுமா? அதுக்கப்புறம் தான் என் பொண்ணு அவ எந்த கம்பெனில வேலை பார்த்தா? டிபிஜி ஹெர்பல் ப்ராடக்ட்ல சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா இருந்தா. யார் மேலேயாவது சந்தேகம்? இல்ல சார், சொல்ல போனா அவளுக்கு யாரோடவும் எந்த விரோதமும் இல்லை. ஆனா நான் இங்க இருக்கிற போலீஸ் கிட்ட சொல்லியிருந்தேன். குஷி இங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறமா வித்தியாசமா ஒரு கால் வந்தது. ஹலோ குஷி, சொல்லுங்க, உங்களுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணணும்? என்ன ஹெல்ப்? நீ யாருப்பா பேசுறது? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? ஆனா நீ குஷி இல்லைன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாத. நான் குஷி இல்ல, அவளோட அம்மா பேசுறேன். தேவையில்லாம என்னோட நேரத்தை வீணடிக்கிற.
நான் உடனே குஷிக்கு கால் பண்ணேன். ஆனா அவ ஃபோன் ஆஃப்ல இருந்துச்சு. மறுபடியும் அந்த ஆள்கிட்ட கேட்கறதுக்கு அவனுக்கு நான் கால் பண்ணேன். குஷியை பத்தி அவன்கிட்ட குஷியை எப்படி உனக்கு தெரியும்னு கேட்கலான்னு நினைச்சேன். ஆனா அவன் ஃபோனை கட் பண்ணிட்டு அப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டான். சரி, நீங்க அந்த ஆளோட நம்பர் கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் சொல்லு. சரி, நான் இப்பவே அங்க வரேன். சார், சந்தீப்போட ஃப்ரெண்டை பத்தி தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை சந்தீப் அங்க ஒளிஞ்சிருக்கலாம். அங்க போய் தூக்கு. நான் குஷியோட பாஸை பார்க்குறேன். எஸ் சார். சார், குஷி இங்கே எம்ப்ளாய் இல்லை, அவர் ட்ரேடர். குஷி சண்டிகர் போக இருந்தாலா? அங்கே மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரிலாம் நிறைய இருக்குல்ல? ஆமாம் சார், குஷி என்கிட்ட சொல்லியிருந்தா ஒரு கம்பெனி இருக்கா, ஆர்கானிக் ப்ராடக்ட்காக பல்க் ஆர்டர் கொடுக்குறாங்களாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் பிளான்ட்டை பார்க்க ஆசைப்பட்டாங்களாம். அந்த கம்பெனியோட ஆள் கூட தான் அவள் சண்டிகர் போகிறதா இருந்துச்சு. அந்த கம்பெனியோட பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பரை நீங்கள் கொடுங்க. கம்பெனியோட டீட்டெயில் எங்ககிட்ட இல்லை சார். ஆக்சுவலி அது டீல் கம்ப்ளீட் ஆகாத வரைக்கும் குஷி தன்னோட கிளைண்ட் டீட்டெயில்ஸை பற்றி வெளியில் யார்கிட்டயும் சொல்ல மாட்டா சார். சார் சார் அடிக்காதீங்க சார். சார் ப்ளீஸ் அடிக்காதீங்க சார். மேடம், நான் வயசாலியை ஒன்றும் பண்ணல மேடம். ஏன் மர்டர் பண்றதுக்கு முன்னாடி அடிக்கடி அவ கூட சண்டை போடுவியா? சண்டையா? ரோட் சைடுல நின்று சண்டை போட்டுட்டு இருந்தல்ல, சொல்லு. அவன் மேல எதுக்காக கோவத்தை காட்டினேன்? கோவமா? மேடம், 11 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாண மண்டபத்தில் என்னை விட்டுட்டு போனா. அந்த அனந்த் கூட ஓடி போயிட்டா. அப்பா அவ எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா இப்போ சில மாசங்களுக்கு முன்னாடி சொந்தக்காரன் ஒருத்தன் இவளை பார்த்துருக்கான். அவன் உடனே ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னா. நான் எப்போ வைஷாலியை பார்க்க போனனோ அப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு அவ தான் ஃபேமிலியை விட்டு ஓடி போயிட்டாளாம். ஆனா அவ அப்ப எங்க இருக்கானே தெரியல. ஆனா இப்ப கண்டுபிடிச்சிட்டேன் மேடம். அதோட அன்னைக்கு ஈவினிங் மோதி நகர்ல அவளை பார்த்தேன். அவகிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்த போது அவளுக்காக கேப் வந்துச்சு, அதுல ஏறி போயிட்டா. நீ தானே பைக் எடுத்துட்டு அந்த கேப் பின்னாடியே போன? சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டவா? மேடம், நான் அவளை ஃபாலோ பண்ணங்கிறத ஒத்துக்கிறேன். பட் நான் ஒரு இடத்துல திரும்பிட்டா, அவன் நேரா போயிட்டா. இதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது மேடம். என்னை விட்டுருங்க, நான் ஒன்றும் பண்ணல. சார், சந்தீப் ஒரே பாட்டை தான் பாடுறான். அவன் வைஷாலியை ஃபாலோ பண்ணலையாம். அதோட ஜெய்யும் அங்கே எதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். வைஷாலி அன்னைக்கு ஈவினிங் வரவே இல்லையாம். ஃபுட்டேஜில் வைஷாலி சந்தீப்போட சண்டை போட்டிருக்கா. ஆனால் சந்தீப்பை பொறுத்த வரையில் சந்தீப் வைஷாலியை ஃபாலோ பண்ணலை. வைஷாலி ஜெய்யோட ஆஃபீஸ்க்கு போக கிளம்புனா. ஆனால் ஜெய்யோட ஸ்டேட்மெண்ட் படி அவள் அந்த ஆஃபீஸ்க்கு வரவே இல்லை. அப்படின்னா அந்த வைஷாலி குஷியோட அம்மாவுக்கு நீ தானே ஃபோன் பண்ண? ஆமாம் சார், நான் பண்ணேன். நான் நினச்சேன் குஷின்ற பேரில் ஒரு பொண்ணு கஷ்டத்தில் இருப்பா, நான் அதனால தான் கால் பண்ணேன் சார். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் சார், எனக்கு குஷின்ற பொண்ணை தெரியவே தெரியாது. அதாவது குஷிங்கிற பொண்ணை உனக்கு தெரியாது. அப்போ குஷி கஷ்டத்தில் இருக்க விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? சார், அன்னைக்கு நான் ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியே வரும்போது அங்கேருந்து என் பைக்கில் உட்காரும்போது யாரோ என் பின்னாடி கல்லாலேயே அடித்தாங்க. அதில் ஒரு நோட்டும் ஒரு நம்பரும் எழுதி இருந்துச்சு சார். சரி, அந்த நம்பருக்கு கால் பண்ணலான்னு நினச்சேன் சார். அதோட நான் எப்போ கால் பண்ணனோ அப்போ குஷியோட அம்மா ஃபோன் எடுத்தாங்க. அந்த நோட்டோட கல் விழுந்தது அந்த இடம் எங்கே இருக்கு? சார், என்னோட ஃபேக்ட்ரிக்கு வெளியே இருக்கு. சார், இது என்னோட ஃபேக்ட்ரி. நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன். அன்னைக்கு என்னோட பைக் இங்கே தான் நின்றுட்டு இருந்துச்சு. நான் இப்படி தான் வந்து என்னோட பைக்கில் உட்காந்தேன். அப்போ கரெக்டாக என் முதுகில் கல் வந்து விழுந்தது. அந்த கல் எந்த சைட்ல இருந்து வந்தது? சார், அந்த கல் இந்த சைட்ல இருந்து வந்தது. சார், அந்த வீடு எப்பயுமே மூடி இருக்கும், அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. நாலா பக்கமும் பாருங்க, நல்லா செக் பண்ணுங்க. இங்க வா. சார், சார், இது பிளட் தான். சார், இங்க ஒரு கயிறு கிடைச்சது. எங்க குஷியோட பாடி கிடைச்சதோ அது இங்கிருந்து 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இந்த இடத்த பார்த்தா இங்க யாரையோ சிறைபிடிச்சு வச்ச மாதிரியே தெரியுது. சலோனி, இது யாரோட இடம்னு பாரு. ஓகே சார். தேவ், ஃபாரன்சிக் டீமை கூப்பிடு, குயிக். சார், இப்போ சொல்லு,
குஷியை எதுக்கு கொன்ன? குஷியா? நீங்க என்ன சொல்றீங்க சார்? குஷியை நீ எங்க கைது பண்ணி வச்சிருந்தியோ அந்த இடத்த நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். உன் பேர்ல அந்த இடம் இருக்குல்ல? ரொம்ப சுத்த விட்ட. மேடம் நான் எதுவும் பண்ணல. உன் கார்ல இருந்து பிளட் ட்ரேசஸ்லாம் கிடைச்சது. சொல்ற நடந்த எல்லாத்தையும் சொல்ற மேடம், சொல்லிடுறேன் மேடம். மேடம் எனக்கு இது மாதிரி ஆட்கள் பிடிக்காது. எப்போ பாரு பெண்களுக்கு தொல்லை கொடுப்பாங்க. அது இருக்கட்டும், அவன் யார் மேடம்? நீ உன் வேலையை பாரு, ஸ்பீடா போ, எனக்கு லேட் ஆகுது. 40க்கு மேலே ஓட்ட முடியாது மேடம், இது ரூல். அட ரோடே காலியா இருக்குப்பா, அதிகம் பேசாம வண்டியை ஓட்டு. ரொம்ப திமிரு பிடிச்சவ. எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் சைலண்டாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணேன். அவள் ஃபோனையும் பிடிங்கிட்டேன். அதுக்கப்புறம் யாருமே இல்லாத இடத்துக்கு காரை ஓட்டிட்டு போனேன். குஷி என் மாமாவோட கம்பெனியில் ஹர்பல் ப்ராடக்ட் ட்ரைனிங்காக வந்தா சார். அவளை அந்த இடத்துல பார்த்தேன். அப்புறம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பெரிய ஆர்டர் கிடைக்குதுன்னு ஆசையை தூண்டினேன். தன் கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டை காட்டுன்னு அவகிட்ட கேட்டேன். அவளும் பாவம், அவளை சண்டிகர் கூட்டிகிட்டு போவோன்னு நினச்சா. ஆனால் நான் அவளை மோடி நகருக்கு தான் கூட்டிகிட்டு போனேன். அனந்தோட பாடியும் எங்களுக்கு அங்கே தான் கிடைச்சிது. அனந்தை ஏன் கொன்ன? சார், இந்த அனந்தும் எனக்கு பெரிய தலைவலியாக இருந்தான். வைஷாலி, ஐயோ வைஷாலி போன குர்ரா. எனக்கு தெரிஞ்ச அந்த பாடி என் ஒய்ஃபோடது கிடையாது. அவன் டெய்லி என் மாமாவோட ஆஃபீஸ்க்கு வருவான். வந்து சண்டை போட ஆரம்பிச்சான். அதோட அன்னைக்கே நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் சார். என் ரகசியத்தை இவன் வெளியே சொல்லிட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும்னு நினச்சேன். குஷியை பிடிச்சி வச்ச விஷயம் தெரிஞ்சிடும்ல, அதனால நான் அவனையும் கொண்டுட்டேன் சார். அங்கிள், என்னோட அம்மா. சாரி கண்ணா, உன் அம்மாவை பத்திரமா கண்டுபிடிப்போம்னு தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் என்ன பண்ண? ஐ எம் ஸோ சாரிப்பா. கோலுக்கண்ணா, வா வீட்டுக்கு போகலாம். இந்த பையனுக்கு ஒரு துணை கிடைச்சாச்சு. ஆனால் நிதேஷ் சார், அந்த ஆளை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்க முடியல. நிதிஷ் ப்ராஸ்டிடியூட்டை ஃபாலோ பண்ணும்போது அவர் பார்த்துருக்காரு.